நினைக்காதீங்க. ஒருத்தர் பேசும்போது ஒண்ணு அமைதியா கேட்கணும், கேட்க பிடிக்கலையா விலகி போயிடணும். வீட்டுக்குள்ள இருந்துட்டு அடுத்தவங்க தொந்தரவு பண்ற மாதிரி இன்னொரு கட்சி பாட்டை போட்டு அசிங்கமா நடந்துக்க கூடாது. இந்த தாவேகா கட்சிக்காரங்க இந்த வேலையை தான் பார்ப்பாங்க. இது அதனால தான் சொல்றது, இது ஒரு அநாகரிக கூட்டம். இந்த விஜய் கட்சிக்காரனுங்க அநாகரிக கூட்டம். ஒரு இடத்துல ஒரு கட்சிக்காரன் வந்து பேசுறான்னா அமைதியா இருக்கணும். பாட்டை போட்டா என்கிட்ட கூட தான் ஸ்பீக்கர் இருக்கு, நான் போட்டோமா, வாங்க வந்து பேசுங்க களத்துல. அதுக்கு ஒன்றும் வக்கு இல்லை, இந்த தொந்தரவு பண்றதுக்கு தான் வாக்கி. சரி, ஓகே, நம்ம விஷயத்துக்கு வருவோம். வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு தேர்தல். என் அன்பு மக்களே, நீங்க யாருக்கு வேணும்னாலும் ஓட்டு போடுங்க, அது உங்களுடைய முடிவு, உங்களுடைய விருப்பம். அதுல நான் தலையிடல. நான் உங்ககிட்ட ஒரு துண்டறிக்கை கொடுத்துட்டு போறேன், அதை முழுமையா படிங்க. படிச்சு எது நல்லது எது தேவை என்பதை முடிவு செய்து எங்களுக்கு ஓட்டு போடணுமா வேணாமா அப்படிங்கறதையும் நீங்களே முடிவு பண்ணுங்க. ஆனா ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் வச்சுட்டு போறேன், ஒரு வேண்டுதல். தயவு செஞ்சு உங்க ஓட்டு உரிமையை காசுக்கு மட்டும் வித்துறாதீங்க. ஒரு அசிங்கம் கேவலம் வேற எதுவுமே கிடையாது. என் அன்பு மக்களை, இந்த ஓட்டுரிமை அப்படிங்கிறது நமக்கு சும்மா கிடைச்சிடல. 100 வருஷத்துக்கு முன்னாடி வரி கட்டுறவனுக்கு மட்டும்தான் ஓட்டுரிமை, பெண்களுக்கு ஓட்டுரிமை கிடையாது, ஏழை விவசாயிகளுக்கு ஓட்டுரிமை கிடையாது. ஆனா அனைத்து மக்களுக்கும் ஓட்டுரிமை வேண்டும் என்பதற்காக பல பேர் போராடி இருக்கிறாங்க, அடிபட்டு இருக்கிறாங்க, தங்களுடைய உயிரையே தியாகம் செஞ்சிருக்கிறாங்க. அப்படி பல பேருடைய தியாகத்தினாலும் போராட்டங்களினாலும் கிடைச்ச இந்த ஓட்டுரிமையை 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் வித்துறாதீங்க. அப்படி வித்தீங்கன்னா உங்களை நீங்களே வித்துக்கிறதுக்கு சமம், உங்களை நீங்களே அடிமையா வித்துக்கிறதுக்கு சமம். அந்த மாதிரியான ஒரு தப்பை மட்டும் செய்யாதீங்க. இந்த ஓட்டுரிமை அப்படிங்கிறது நம்முடைய தலை விதியையே மாற்றி எழுதுறதுக்கு வல்லமை கொண்ட ஒரு ஆற்றல். இந்த ஓட்டுரிமையை பயன்படுத்தி அடுத்து வரப்போற 5 ஆண்டுகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையின் பொன்னான நாட்களாக மாத்திக்கவும் முடியும், இல்லைன்னா நரகமான நாட்களாகவும் மாத்திக்க முடியும். எது வேணும் அப்படிங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் ஒரே ஒரு முறை நான் உங்ககிட்ட கொடுத்த இந்த துண்டறிக்கையை முழுசா படிங்க. நாங்க என்ன இலவசமா கொடுக்குறோம் அப்படிங்கறத நீங்க படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. கல்வி, மருத்துவம், தூய குடிநீர், இது மட்டும்தான் இலவசம். மற்றவங்க மாதிரி 1000 கொடுப்பேன், 2000 கொடுப்பேன், 2500 கொடுப்பேன், இந்த வேலைக்கு நாங்க வரல. இவங்க கொடுக்குறாங்கல்ல காசு, இதெல்லாம் எங்க இருந்து கொடுக்குறாங்க? நாம கட்டின வரி பணம். நாம கட்டின வரி பணத்தை எடுத்து நமக்கே மாசம் மாசம் 1000 2000 கொடுக்க வேண்டியது. இப்ப நான் சொன்னேன்ல, கல்வி, மருத்துவம், குடிநீர், இது 3ஐயும் இலவசமா கொடுத்துட்டா மாசம் உங்களுக்கு 10,000 ரூபாய் மிச்சமாகும் தெரியுமா? ஏன்னா ஒரு சராசரி இந்திய குடிமகன் கல்விக்காகவும் மருத்துவத்திற்காகவும் தூய குடிநீருக்காகவும் மாசம் 10,000க்கு மேல செலவு பண்றான்னு ஒரு சர்வே சொல்லுது. அப்ப இது 3ஐயும் நாம் தமிழர் கட்சி இலவசமா கொடுக்குது. அப்படிங்கிற போது உங்களுக்கு மாசம் 10,000 மிச்சமாச்சே. அது நீங்க சம்பாதிச்ச பணம். 10,000 பெருசா 2000 பெருசா? 10,000 பெருசா 2500 பெருசா? நாம் தமிழர் கட்சி பெருசா, விஜய் பெருசா, தாவேகா பெருசா, அதிமுக பெருசா, எடப்பாடி பழனிசாமி பெருசா, திமுக பெருசா, ஸ்டாலின் பெருசா? எது வேணுங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். தரமான கல்வியை கொடுத்துட்டா, கல்விக்கேற்ற வேலையை கொடுத்துட்டா, வேலைக்கேற்ற சம்பளத்தை கொடுத்துட்டா உங்களுக்கு வேண்டுங்கிறத நீங்களே வாங்கிக்க போறீங்க. அது என்னது? ஃப்ரிட்ஜ் நான் கொடுக்குறேன், கூப்பன் கொடுக்குறேன், உனக்கு தேவையானதை வாங்கிக்க. என்ன மக்களை எவ்வளோ மட்டமா எடை போடுறது? இலவசங்களை கொடுத்துட்டா மக்கள் ஏமாந்து போய் ஓட்டு போட்டுருவாங்கன்னு. இது எப்படித்தமா இருக்கு? மக்களை தப்பா நினைச்சுக்காதீங்க. நாய்க்கு ரொட்டி துண்டை போட்டா அது வாலாட்டிக்கிட்டு அமைதியாயிரும் அப்படின்னு வாங்கல்ல, அது மாதிரி இந்த அரசியல்வாதிகள் நம்மளை நினைக்கிறாங்க. நான் உனக்கு எதுக்கு ஓட்டு போட்டேன்? எனக்கு தேவையானதை செஞ்சு கொடுக்க. செஞ்சு கொடுக்காம எனக்கு இலவசங்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிற நீ எதுக்கு? நீ செஞ்ச தப்புகளை மறைக்கிறது. நீ ஒழுங்கா ஆட்சி பண்ணிருந்தனா, உன் ஆட்சியில நீ நல்லது செஞ்சிருந்தனா அதை சொல்லி ஓட்டு வாங்கணும். அதை விட்டுட்டு ஒவ்வொரு தேர்தலுக்கும் இலவசங்களை அறிவிக்கிறது. இவங்க கொடுக்கிற இலவசத்தினால ஒவ்வொரு முறையும் நாட்டோட கடன் சுமை அதிகரிச்சுக்கிட்டே போகுது. அதிகரிச்சுக்கிட்டே போற கடன் சுமை ஒரு கட்டத்துல விலைவாசி உயர்வாகவும் வரி உயர்வாகவும் உங்க தலைமையிலதான் வந்து விடியுது. உங்க எல்லாருக்கிட்டையும் ரேஷன் கார்டு இருக்குல்ல, உங்க எல்லாருடைய ரேஷன் கார்டு மேலேயும் 2.5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. அது தெரியுமா? உங்களுக்கே தெரியாம உங்களை காட்டி இந்த அரசாங்கம் 2.5 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பத்து மேலேயும் கடன் வாங்கி வச்சிருக்கு. அந்த கடனை வாங்கி தான் மாசம் 1000 1500 கொடுக்குறாங்க. இப்படி போட்ட கேவலமான ஒரு ஆட்சி முறை நமக்கு தேவையா? அதனால அன்பு மக்களை, தயவு செஞ்சு யோசிச்சு முடிவு பண்ணுங்க. இந்த தீய திராவிட ஆட்சி முறையை ஒழித்து தூய தமிழ் தேசிய ஆட்சியை மலர செய்யுங்கள். முடிவு உங்க கையில இருக்கு. ஆனா என்ன ஆனாலும் சரி, இந்த அநாகரிகமான தாவேகா கூட்டம், தற்குறி கூட்டம், விஜய் கூட்டத்திற்கு ஓட்டு போடாதீங்க. ஒருத்தன் பேசும்போது குறுக்க பாட்டை போட்டு அசிங்கம் பண்ற இந்த கூட்டத்தை விரட்டி அடிங்க. நன்றி.